ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு டாக் டு எனிவன். இந்த புக்கோட சாப்டர் 7. நம்ம நேரில் ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கும் மொபைலில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பர்சன் ஃபோனில் பேசும்போது சில சமயத்தில் ரஃப்பாக ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி தெரியும். அதே சேம் பர்சனை நம்ம நேரில் மீட் பண்ணும்போது, இன்னும் இந்த பர்சன் இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்களே, இவங்களையே நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு தோணும். இப்போ இந்த ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்க சிலர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருனா, மொபைல்லையும் நேர்லேயும் எப்படி ஒரே மாதிரி பேசுறது அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் எஃப்எம் கேட்டிருப்போம். அதில் பேசுகிற ஆர்ஜே பேசுகிறதுலாம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்கும். சிலருக்கு எஃப்எம்மில் பேசுகிற ஆர்ஜேயோட வாய்ஸ் பிடிக்கும், சிலருக்கு அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்ஜேஸ் எப்படி பேசுவாங்கன்னா, எங்கேஜாகவே வைக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆத்தர் லைல் நம்மளையும் இதே டெக்னிக் யூஸ் பண்ண சொல்கிறாரு. இப்போது நம்ம ஒரு பர்சன் கிட்ட ஃபோனில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா, ஓகே, சரி, அப்புறம் இதெல்லாம் தாண்டி வேர்ட்ஸில் பேசி ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்கிறாரு. இப்போ நம்ம அந்த பர்சனை நேரில் பார்த்து பேசுகிறப்ப சின்னதாக ஸ்மைல் பண்ணால் கூட அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்ம மொபைலில் பேசுகிறப்ப நம்ம ஸ்மைல் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியாது, நம்ம சேடாக இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி பேசி, அவங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றி மாற்றி பேசி என்கேஜாக வச்சுக்க சொல்கிறாரு ஆத்தர் லைல். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் நம்ம நேரில் மீட் பண்ணி ஒரு பர்சன் கிட்ட க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸி தான் டு கம்பேர் ஃபோன் கால். ஆத்தர் லைல் இங்கே என்ன சொல்ல வர்றாருனா, நம்ம ஃபோன் காலில் கான்வர்சேஷனில் இருக்கும் போது அவங்களோட நேமை அடிக்கடிக்கு யூஸ் பண்ண சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் வாசன், ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? வாசன், இன்றைக்கி உங்களுக்கு வேறு ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இன்னொரு நாள் கூட மீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களோட நேம் சொல்லி பேசும்போது அவங்க நம்ம பேசுகிறத ரொம்ப கவனிப்பாங்க. அதே பர்சனை நம்ம நேரில் பார்த்து பேசுகிறப்ப நேமை யூஸ் பண்ணி பேசினா நம்ம ஏதோ அவங்கள ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம நேமை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க, அவங்க நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு அவசியம் இல்லை, பட் நம்மளோட நேம் நம்ம காதுக்கு கேட்குறப்ப நம்ம திரும்பி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் காலில் ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது அவங்க நம்மளை டேரெக்டாக மீட் பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம அவங்களோட நேமை அடிக்கடிக்கு சொல்லி பேசுகிறப்ப அவங்களோட கவனம் நம்ம பக்கம் இருக்கும். இதுவே நம்ம அந்த பர்சனை நேரில் பார்த்து பேசுகிறப்ப அவங்களோட ஐ கான்டாக்ட் நம்மளோட ஐ கான்டாக்டில் இருக்கும். ஸோ அவங்க கவனம் சிதற போகிறதில்ல. ஆனால் ஃபோன் காலில் அப்படி கிடையாது. ஸோ ஃபோன் பேசும்போது அவங்களோட நேம் சொல்லி பேசுகிறது ரொம்ப சூப்பரான டெக்னிக் சொல்லி ஆத்தர் லைல் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு டெக்னிக் 62. ஓ வாவ், இட்ஸ் யூ. நமக்கு வர ஒரு ஃபோன் கால்ஸையும் நம்ம அட்டன் பண்ணுறப்ப நிறைய எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம க்ளோஸ்டு ஒன் கால் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக கால் அட்டன் பண்ணுவோம். நம்ம கடன்காரன் யாராவது ஃபோன் பண்ணப்போ அந்த காலை அட்டன் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்போம். இதுவே இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணால் அட்டன் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிப்போம். கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷனில் சில ஸ்பெஷல் பர்சனோட காலை எப்படி நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்னு ஆத்தர் லைல் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். காலை அட்டன் பண்ண உடனே நம்ம சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொல்கிற ஹலோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஆப்போசிட் பர்சன் ஹலோ சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணதும், ஹாய், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளோட முகம் ஃபுல்லாக சிரிப்பை கொண்டு வரணும். அந்த சிரிப்பு ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே போல் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்கிட்டையும் சேம் ஃபீலை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், வண்டியோட டியூ கட்ட வேண்டிய டேட் மிஸ் ஆகிட்ருக்கும். ஸோ ஷோரூம்லேருந்து யாராவது கால் பண்ணி நீங்கள் டியூ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்யூ கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணதுக்கு முன்னாடி டியூ பே பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவர் உனக்கு கால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக், ஸ்னீக்கிங் ஸ்க்ரீன். நமக்கு ஒருத்தவங்க கிட்ட பேச பிடிக்கலனா பாசிட்டிவாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. அது எப்படிங்க பாசிட்டிவாக அவாய்ட் பண்ணுறது? வாங்க பார்க்கலாம். இப்போது பிடிக்காத பர்சன் கால் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்கிட்ட ஃபோன் அட்டன் பண்ண வைக்கலாம். இப்போ தான் ஜஸ்ட் அவர் ஃபோன் சார்ஜில் போட்டு வெளியே போனார், ஏதோ முக்கியமான விஷயமா சொல்லுங்கள், நான் வந்தவொடனே அவங்கள கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு அவர்கிட்டலாம் பேச முடியாது, அவர் ஃபோனை வீட்டில் விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவரை பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். டெக்னிக், சல்யூட் ஸ்பௌஸ். அதாவது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணுறோம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு பர்சன் கூட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறையும் நம்ம க்ரீட் பண்ண கற்றுக்கணும். ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் என்னப்பா உங்கள் மிஸ்ஸஸ் நல்லா இருக்காங்களா, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கணும். மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடிக்கு ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணுறோன்னா அந்த பிஏ கிட்ட நல்லா பேச பழகிக்கணும். ஏன்னா எவ்வளோ தான் முக்கியமான டிசிஷனாக இருந்தாலும் சில சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பிஏ சொன்னால் மட்டும்தான் இதற்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்றது ரிமைன் ஆகும். நெக்ஸ்ட் டெக்னிக், வாட் கலர் இஸ் யுவர் டைம்.
நம்ம அப்பா அம்மா கிட்டலாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த மூடில் இருக்காங்க, நம்ம இப்போ போய் பேக்கெட் மணி கேட்டால் நமக்கு பேக்கெட் மணி கிடைக்குமா இல்லை அடி உத கிடைக்குமா, இந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் செக் பண்ணிட்டு தான் போவோம். இதே டெக்னிக் தான் ஆத்தர் லைல் எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறத கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்கா, டைம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் என்ன தான் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் கஸ்டமர் பிஸியாக இருக்க டைமில் போயிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அது என்ன தான் பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்களால செல் பண்ண முடியாது. சொல்கிறத கவனிக்கிற மூட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஆத்தர் லைல் வாட் கலர் யுவர் டைம் இஸ் அப்படின்னு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார். ரெட்டுனா எமர்ஜென்சி, எல்லோனா பிஸி, ஆனால் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். க்ரீன்னா நான் ஃப்ரீ தான், நீங்கள் என்ன பேசினாலும் என்னால் இப்போ கேட்க முடியும். டிராஃபிக்கில் எப்படி சிக்னல் லைட்ஸ் இருக்கோ இது நம்ம ஃபோன் காலில் பேசுகிறவங்களுக்கான சிக்னல்ஸ். டெக்னிக்கில் ஒரு மெசேஜை எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அனுப்பணும் அப்படின்னு ஆத்தர் லைல் சொல்லியிருக்காரு. நம்ம டெய்லி ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்லேயே மெசேஜ் அனுப்பக்கூடாதான். கால் மீ எமர்ஜென்சி, ஐ வாண்ட் டு டாக், இந்த மாதிரிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் ஃபார்மேஷனில் மெசேஜ் அனுப்ப சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய், ஐ எம் ஜெயா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஐ ஹாவ் எ வெரி பிக் நியூஸ் ஃபார் யூ. இப்படி ஒரு மெசேஜ் போட்டால் கண்டிப்பாக ஷுவராக 100% அவங்க திருப்பி உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கில் நம்ம நியூவாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்களுக்கு நம்மள நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசப்ஷனில் போயிட்டு நான் கீர்த்தி சாரை பார்க்கணும், மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறத விட நான் கீர்த்தியை பார்க்கணும், அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஓ கீர்த்தியை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு 80% நீங்கள் அவரை சீக்கிரமாக மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். டெக்னிக்கோட நேம் ஐ ஹியர் யுவர் அதர் லைன். நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட காலில் பேசிகிட்டே இருப்பீங்க, அந்த பர்சனுக்கு பின்னாடி குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும், இல்லை அவங்க வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கும், அவருக்கு வேறு கால் வெயிட்டிங்கில் வர சவுண்டு கேட்கும், குக்கர் விசில் அடிக்கிற சவுண்டு கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து நான் வெயிட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கவனிங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். நீங்கள் அவர் மேலே அக்கறையாக இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கோட நேம் இன்ஸ்டன்ட் ரிப்ளை. நம்ம முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோன்னா சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறத நமக்கு புரியாமல் போகலாம். அப்போ சாரி புரியல, ப்ளீஸ் கம் அகெயின் இப்படிலாம் அடிக்கடிக்கு சொன்னால் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்னா ரெக்கார்டிங்கில் போட்டு வச்சுக்கலாம். மொபைல் கால்லையாக இருக்கட்டும், நேரில் பேசுகிறப்போ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கிளைண்ட்டு சொல்கிறதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுதா இல்லை நான் மறுபடியும் ஏதாவது ரிப்பீட் பண்ணமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை வேணாம் புரிஞ்சுது, ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஷுர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதோட சாப்டர் 7 இங்கே முடியுது. சாப்டர் 8 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாராவது ஏதாவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன யோசிப்போம்? ஃபஸ்ட்டு ஃபுட்டு பற்றி யோசிப்போம், அந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படின்னு யோசிப்போம், டிஜே நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஒரு பிஸ்னஸ் மேன், அரசியல்வாதிக இவங்கெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்களாம். அது என்னென்னா ஹூ, வென், வாட், வை, வேர், ஹவு. யார், எப்போ, என்ன, எதற்கு, எங்கே, எப்படி. இந்த செக்லிஸ்ட்டை வச்சு தான் அந்த பார்ட்டிக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்களாம். இதை பற்றி சாப்டர் 8 பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.